புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிந்தன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் ராமசுப்ரமணியன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். தேசியம் குறித்த விவாதத்தில் பாஜகவுக்கு சித்தாந்த ரீதியிலான வெற்றி அப்படின்னு அருண்ஜேட்லி டெல்லியில பேசியிருக்கிறாரு. சென்னையில நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சீதாராம் யெச்சூரி தேசியவாதத்தை பாதுகாக்கிறதுல மாணவர்கள் ராணுவம் போல செயல்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிடுறாரு. இந்த இரண்டு கருத்துக்களும் உள்ளடக்கத்தை படிச்சு பார்க்கும்போது இரண்டு கருத்துக்களும் ஒன்றுக்கொன்று முரணானதாக இருக்கு. நீங்க தேசியம் குறித்த விவாதத்துல பாஜகவுக்கு சித்தாந்த ரீதியிலான வெற்றி அப்படின்னா தேசியம் குறித்த பாஜகவின் பார்வை என்ன, அது குறித்த ஏற்கனவே பாஜகவின் சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறதுல இருந்து இந்த உரையாடலை தொடங்கலாம் அப்படின்னு தோணுது. எந்த வகையில நீங்க சித்தாந்த ரீதியிலான வெற்றி அப்படின்னு சொல்றீங்க? அதாவது முதல்ல ஜேஎன்யூ அந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. எது தேச விரோதம் என்பதை பற்றி எல்லாம் பேசப்பட்டது. அதற்கு முன்பாக இந்த விமலா பிரச்சனை ஹைதராபாத்தில் ஏற்பட்டது. இப்போ இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அரசியல்வாதிகள் மத்தியிலும் கூட எது தேசியம் என்று பார்க்கும் பொழுது இந்த தேசியம் என்பது ஒரு ஒருங்கிணைந்த இந்தியா. இது திரு யெச்சூரி சொன்னது போல வெறும் சமூகம் பொருளாதாரம் மட்டுமல்ல, ஒருங்கிணைந்த இந்தியா, அனைவரும் இந்தியர்கள் என்பது குறித்து விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை இது நோக்கித்தான் மாணவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள், பொதுமக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த தேசியமே கிடையாது, பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வதே பெரிய பாவம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவர்கள்லாம் கூட இன்னைக்கு ஜெய்ஹிந்து சொல்ல வேண்டும் என்கின்ற வகையிலே வருகின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக நேற்று வரைக்கும் இங்க ஜெய்ஹிந்துன்னு சொல்றது பழக்கத்துல இல்லாம இருந்ததா இல்ல புதிதாக என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது எனக்கு. அதாவது நம்ம நாட்டுக்கு நான் சொன்னது போல திரு யெச்சூரி அவர்கள் சொல்றது சமூகம் பொருளாதார வளர்ச்சி, இதுதான் ஒரு நாட்டுக்கு முக்கியமான பங்காற்ற போகின்றது, அதுதான் தேசியம் அவர் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு, அதனுடைய தொன்மை, இவைகள் தொன்று நிகழ்ந்தது. பாரதியார் சொல்லுவார், தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடு சூழலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாம் எங்கள் தாய் 30 கோடி முகமுடையாள் எனில் மொய்புறம் ஒன்றுடையாள் இவள் செப்பும் மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். அப்படி என்று பேசுகின்ற அந்த பாரதியினுடைய நோக்கமே தான் தேசியமாக இருக்க முடியுமே அல்லாமல் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் அல்லது பொருளாதாரம் சமூகம் அப்படிங்கிற அந்த சமூகத்தை உள்ளடக்கியதான் நம்ம பாரதி பாடியது. அதற்கு தான் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அது அந்த சித்தாந்தத்தை சமூகத்தை பற்றி தான் சீதாராம் யெச்சூரியும் பேசினதாக புரிந்து நான் சொல்றது என்ன, வேறு சமூகம் என்பது என்ன, தேசிய அளவில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு 30 கோடி இன்னைக்கு 120 கோடி மக்களையும் உள்ளடக்கியது. ஆகவே அதுதான் நாம் பார்க்க வேண்டும். நீங்க தேசியம் குறித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வைக்கும் சீதாராம் யெச்சூரியினுடைய பேச்சுக்கும் இடையில ஒரு முரண் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. முரண் இருக்குன்னு பார்க்க முடியுது. சோ அடிப்படையிலேயே அந்த சிக்கல் எழுந்து விட்டதாக தெரியுது. ஆமா, அவங்க இப்போ தேசியம் குறித்த சித்தாந்த விவாதத்தில் வெற்றி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இந்த வெற்றி தோல்வியை எதுவும் ஆளுகிற ஒரு கட்சி, சித்தாந்த ரீதியாக போராடுகிற கட்சி வெற்றி தோல்வி எப்படி நிர்ணயிக்குதுன்னு தெரியல. இப்போ என்னுடைய பார்வையில் பார்த்தா நீங்கள் லலித் மோடிக்கு உதவி செய்த மத்திய அமைச்சரோ அல்லது இப்போ விஜய் மல்லையா வெளிநாட்டுக்கு தப்பி செல்லும் போது உள்ள விவசாயி ஒருத்தர் நம்ம நாட்டில் அடி வாங்குறாருன்னு சொன்னால் இந்த மாதிரியான சம்பவங்களோ, ஆளும் அரசு ஒரு தேச விரோதமாக என்னுடைய நாட்டு மக்களுக்கே விரோதியாக என்னுடைய நாட்டு மக்களை ஏமாற்றுகிற ஒரு அரசாக நான் கருதுவேன். நான் அப்படி சொல்லும் போது ஒரு 3000 பேர் படிக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல 3 பேர் முழக்கம் எழுப்பினார்கள் என்பதற்காக அந்த கல்லூரி வளாகத்தையே, பல்கலைக்கழக வளாகத்தையே தேச விரோத இடம், அதை சீக்கிரமாக மூடணும்னு பேசுவது எவ்வளவு அபத்தமானதோ அதே மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்ந்த சில விஷயங்களை இந்தியா முழுவதிலும் நடப்பதாக சொல்வதும் அபத்தமானதுங்கிற உணர்வு. அதாவது யாருடைய சார்பாக இந்த அரசு இருக்குதுங்கிறதுக்கான சில உதாரணங்கள் நான் சொன்னேன். கிட்டத்தட்ட
கடந்த இப்ப நீங்க ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் நம்ம 5 லட்சம் கோடி ரூபாய் அரசுடைய பணத்தை எடுத்து பல பெரிய நிறுவனங்களுக்கு சலுகையா கொடுக்கிறோம். எங்களுடைய பார்வையில வந்து இது நாட்டு மக்களுடைய வரி பணத்தை, இன்னும் சொல்ல போனா அந்த கணக்கு பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல நம்ம எந்த தொகை டெபிசிட்னு சொல்றோமோ அந்த தொகையெல்லாம் வந்து டாக்ஸ் பர்கானாக சலுகையாக பெரிய நிறுவனங்களுக்கு போய் சேருது. நாட்டின் பெரும்பகுதி மக்கள் வறுமையிலும் பட்டினியிலும் வாடிக்கொண்டு இருக்கிற போது இப்படி நடந்துக்கிற காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் பாஜக அரசாக இருந்தாலும் நாட்டின் தேசம் என்பது எங்களுக்கு மக்களாக இருக்கிறார்கள். இது எங்களுடைய பார்வை. அந்த பெருநிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளும் கூட இந்த நீங்க குறிப்பிடுற இந்திய மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு செயல், தொழில் வளர்ச்சிக்காக அவங்களுக்கு அந்த சலுகைகளை கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறதும் ஒரு பொருளாதார பார்வை. அப்படி நடக்கலையே, நீங்க அது இல்லைன்னு சொல்றது ஒரு பொருளாதார பார்வை. நான் அந்த விவாதத்தை யுனிவர்சல் ட்ரூத்னு ஏதாவது இருக்கா? நான் தான் இந்த விவாதத்தை வரவேற்கிறேன். நான் இப்ப நோக்கியா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சலுகை கொடுத்தாங்க. 25-26 வயசுல நம்முடைய இளைஞர்களை வேலை இழக்க செஞ்சுட்டு அந்த நிறுவனம் போயிருச்சு. சோ எங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சலுகை கொடுத்து ஒரு இளைஞர்களை வெகு இளம் வயதிலேயே வேலையற்றவர்கள் ஆக்குறதுக்கு தான் நீங்க இதை செஞ்சீங்களான்னு நாங்க கேட்கிறோம். இது ஒரு விவாதத்துக்குரியதுதான். இதுல வெற்றி தோல்வி, தேசியம் என்பது எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி தேசியம். நீங்க இப்ப நம்ம வந்து 18 மொழி பேசுறோம். ஆங்கிலம் மட்டும் பேசக்கூடிய தேசம் இருக்கு, 2 மதங்களை கொண்ட தேசம் இருக்கு, ஒரே மதத்தை கொண்ட தேசம் இருக்கு. தேசத்துக்கு ஒரு அடிப்படை கிடையாது. ரெண்டாவது, இவரு பாருங்க, ஒரு பத்திரிகையில வந்த ஒரு கார்ட்டூன் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு பெரிய கொள்ளையன் திருட வந்து முதுகுல பணக்கட்டை தூக்கிட்டு பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பக்கத்துல இருக்கிற போலீஸ் அவனை பார்த்தா தேச பக்தர் மாதிரி தெரியுது, தள்ளிக்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கார்ட்டூன் ஒரு பத்திரிகை போட்டிருந்தது. ரொம்ப சிம்பிளிஃபை பண்றது. தேசபக்தி என்பது இந்த வார்த்தை கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன், இவர் பேசின இதே பின்னணியில இன்றைக்கு நீங்க ரோஹித் வெமுலாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்ல, ரோஹித் வெமுலா மரணத்திற்கு காரணமானது அந்த அரசாங்கமும் வைஸ் சான்சலரும் நடந்து கொண்ட முறை. நீங்க அதை வந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கும் போது ஸ்மிருதி இரானி சொல்றாங்க, என்னுடைய மகன், என்னுடைய குழந்தைன்னு அவங்க சொன்னாங்க. நான் கேட்கிறேன், இப்ப 30 குழந்தைகள் அதே ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில 30 பேர் எங்க கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு வக்கீலுக்கு சொல்றது கிடையாது, அவங்க அந்த குடும்பத்துக்கு சொல்லல, கைது செய்யப்பட்டு 30 பேர் வச்சிருக்காங்களே, அந்த நிறுவனத்துக்குள்ள இன்னைக்கு ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில என்ன நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி அரசு பேச தயாரா? நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய குழந்தைகளுடைய சிந்தனையை ஏற்காத ஒரு போக்கு இது. இந்த இப்படி ஒரு அரசு இருக்கும்னா இது வந்து தன்னை தேச விரோத தேச பக்த அரசுன்னு சொல்லிக்கிறது எந்த அர்த்தமும் இல்லை. இங்க வந்து விவாதம் எதுவும் நடக்கல. அதனால இங்கன்னா இந்தியால அதுல வெற்றி தோல்வியை பற்றி தீர்மானிப்பதற்கு போட்டிகள் எதுவும் நடக்கல, விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு, உரையாடல் நடந்துட்டு இருக்கு. இங்க அனல்வாதம் புனல்வாதம்னு கடந்த காலத்துல நடந்த மாதிரி ஒரு விவாதம் நடந்து முடிஞ்ச உடனே அதுல தோற்று போனவர்களை தீயிட்டு பொசுக்குவதாகவோ அல்லது கல்ல கட்டி தண்ணியில மூழ்கடிக்கிறதாகவோ எந்த தண்டனையும் எந்த விவாதத்துக்கு பிறகும் இங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுல வெற்றி தோல்வி அப்படின்னு மார்தட்டி கொள்வதுல என்ன பொருள் இருக்கு? இல்ல நீங்க அனல்வாதன் புனல்வாதன் நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய பேக்ரவுண்டையும் சொல்லணும். அது வந்து நம்முடைய திருஞான சம்பந்தர் பீரியட்ல நடந்த சமாச்சாரம். அதை நாம இங்க கொண்டு வரதுக்கு சரியான ஒரு வாதமாக இருக்காது. ஏன்னா அதை பத்தி நான் ஒரு பிரவச்சனமே என்னால பண்ண முடியும். சரி, நீங்க பண்ண முடியும். அதனால பொருள் வந்து ஒரு உரையாடலின் பின்னால் அல்லது ஒரு விவாதத்தின் பின்னால் நான் வெற்றி அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்வது எந்த அடிப்படையில இல்ல அடிப்படையாக இந்த பாரத் மாதா கி ஜெய், இந்தியாவை பிளவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறது போய் பாரத் மாதா கி ஜெய் என்று மக்கள் பேசுகின்ற அளவிற்கு வந்திருக்கின்றார் என்றால் இதன் முதல் படியாக ஒரு வெற்றியாக கருதுகிறேன். நேற்று வந்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரியிருக்கிறாங்கல்ல பாரதிய ஜனதா கட்சியும் மக்கள் ஜனநாயக கட்சியும் ஜம்மு காஷ்மீர்ல, அந்த முதலமைச்சர் வேட்பாளர் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, அது அவங்க சொல்ல வேண்டியது சொன்னாங்களா சொல்றதா இல்லையா? அவர் ஒரு ஆளை ஒண்டி நான் சொல்ல முடியாது. இன்னைக்கு இதே இன்னொரு நபர் ஒவ்வொரு ஆளையும் சொல்ல ஒரு நிமிஷம் சார், சந்தேகம் கேட்க விடுங்க, சந்தேகத்தை கேட்க விடுங்க. எந்த ஒவ்வொருவரையாக கேட்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கன்னியாகுமாரை மட்டும் அவரு பேண்டை ஈரப்படுத்துற அளவுக்கு நாங்க போட்டு அடிச்சோம், அது யாரோ சொல்ற வரைக்கும் அது வாதத்துக்கு எடுக்க முடியாது. ஆனா அதே கன்னியாகுமார் இன்னைக்கு பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லுகின்றார். இன்னைக்கு அவர் நேத்து சொல்லலன்னு உங்களால சொல்ல முடியல. அப்சல் குருவை நான் வாழ்த்துகின்றேன்,
அவர்தான் தேசத்துக்கு ஒரு பிதா என்கின்ற பேசிய அந்த கண்ணையாகுமார் இன்னைக்கு அதை மாற்றி பேசுகிறீங்க. இருங்க சார், என்ன வேணா பேசலாம். நீங்க என்ன நீங்க உடனே நீங்க கார்ப்பரேட்ட பத்தி என்ன பேசிட்டு உட்கார்ந்திருக்காருன்னா பட்ஜெட்டை பத்தி பேச ஆரம்பிச்சு 5 லட்சம் கோடி சப்சிடியை பத்தி கொடுக்கிறது அப்படின்னு சொன்னாலும் அல்லது நோக்கியா பத்தி பேசினா அதெல்லாம் நாம என்ன பேசலாம். அது எல்லாமே உங்களுடைய பார்வை. அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரும்பெரும் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க சொல்ற கருத்தாக இருந்தாலும் சரி, அவர் கருத்தாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய பொருளாதார பார்வை, அவ்வளவுதான். இதுல வெற்றி தோல்வின்னு எதுவும் கிடையாது. அதே மாதிரிதான் இதுவும் தோணுது. இவர் என்ன சொல்லுங்க, இது முதற்படியாக தான் சொல்றாரு. நானும் முழுக்களும் படிச்சு பார்த்தேன். இது இன்னும் சித்தாந்த ரீதியாக முதல் படி வெற்றியாது. தேச விரோத பேச்செல்லாம் பேசின அந்த கண்ணையாகுமார் வாயிலிருந்து கூட நான் இந்த பாரத பிளவுபடுத்துவதற்காக நான் பேச மாட்டேன், இந்திய ஒருமைப்பாடை பற்றி பேசுவேன். எங்க முதல்ல அப்சல் குருக்கெல்லாம் பெரிய அவர் தான் இந்த உத்தமரானவர், அவரை தூக்கு போட்டது தப்புன்னு சொன்னவர், இந்தியாவை துண்டாடுவேன் சொன்னவர், தேச கொடியை எரிக்க வேண்டும் என்று சொன்னவர், காஷ்மீரை தனியாக பிளந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னவர், இப்படி ஏராளமான குற்ற வார்த்தைகளை பேசியவர். அவர் வாயிலிருந்து இன்னைக்கு வர்றது ஏன்னா அவருக்கு புரிகின்றது இளைஞர்கள் எல்லாம் முதல் சுற்றுல வெற்றி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி அடைந்து விட்டது சித்தாந்த ரீதியாக அப்படின்னு சொல்ற முதல் சுற்றுல வெற்றி அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த முதல் சுற்றுல வெற்றி புரிஞ்சுக்க முடியுது. யார் யாரெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களோ, யார் யாரெல்லாம் இந்திய தேசிய மூவர்ண கொடியை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு தேதியில மூவர்ண கொடிக்கு வணக்கம் செலுத்துறாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மேல் சத்தியம் பண்ணி உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. நம்பிக்கை வச்சு தேசப்பிதாவை கொலை செய்தார்களோ அவர்கள் இன்னைக்கு அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு கேட்டுருவோமே. அதுக்கப்புறம் அவர் சொல்றதுல தப்பா இருந்தா நீங்க சொல்லுங்க. அவருக்கு அதெல்லாம் பத்தி தெரியவே தெரியாது. 48ல அவர் பிறக்கலங்கிறதுக்காக நான் சொல்லல. அதை யார் செய்தார்கள், யாரோ ஒரு வெறி பிடித்தவன் செய்ததா போய் நீங்க அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய முக்கியமானவர்கள். அவர் என்ன வெறி பிடிச்சிருந்தது, அவருக்கு என்ன வெறி பிடிச்சிருந்தது? அவருக்கு சார் ஒரு தனி மனிதர் சார், அவர் ஒரு காட்டு கொலைவெறி பிடிச்சிருந்ததா, வேற கொலைவெறி பிடிச்சிருந்ததா, வேற எதையும் பிடிச்சிருந்தா? ஆமா, அவருக்கு காந்தியினுடைய தத்துவத்துல பிடிக்கல. பல விஷயங்கள் அவர் ஏன்னா நான் சொல்ல முடியும். மே இட் ப்ளீஸ் யுவர் ஆனர் என்கின்ற புத்தகத்தை தயவுசெய்து படிச்சு பாருங்க. அவர் ஏன் கொலை செஞ்சார்னா காந்தியினுடைய பையனே போய் கேட்கிறார் ஜெயில இருக்கும்பொழுது, ஏன் எங்க அப்பாவை நீங்க கொலை பண்ணீங்க, நீங்களும் ஒரு ரைட்டர், உங்களை போல அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்க ஜேர்னலிஸ்டா இருந்தவங்க, நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்கன்னா இந்தந்த காரணங்கள் என்பதை எடுத்து சொல்லிட்டு அது அந்த மே ப்ளீஸ் யுவர் ஆனர் கோர்ட்ல செய்த வாதத்தை இவர் படிக்கணும். அதனால அதை வச்சு கொண்டு மற்ற இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே என்று பேசுவது தவறான செய்தி என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதன் மூலமாக நீங்க சொல்ல விரும்புறது அந்த கொலைக்கான நியாயங்கள் இருக்கு. இல்ல இல்ல, நீ யார் பண்ணினாங்க, யார் பண்ணினாங்க நியாயங்கள் இருக்கு. அது ஒரு வெறி பிடித்த மிருகம் செய்த செயல். ஆகவே அதற்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மே யூ ப்ளீஸ் யுவர் ஆனர் அப்படிங்கிற புத்தகத்தை படிங்க, அப்ப உங்களுக்கு புரியாது. சார், எல்லா விவாதத்திலையும் நீங்க ப்ளீஸ் ஆன்சர் மீ டு ஆன்சர், இது ப்ளீஸ் அலோ மீ டு ஆன்சர், மீங்க அலோ மீ டு டாக், ப்ளீஸ் ப்ளீஸ் பேசுங்க. ஆமா, நான் இன்னும் நீங்க பேசுங்க தயவுசெய்து. நான் முழுசா முடிக்கவே இல்லை. அதாவது இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி பல விஷயங்கள்ல இதெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேசிய கொடியை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, காவி கொடி தான் எங்கள் கொடி என்று யார் சொன்னார்களோ அவங்க இப்ப தேசிய கொடி பத்தி பேசிட்டு இருக்காங்க. பல்கலைக்கழகங்கள் எல்லாம் கொடி ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இது எல்லாம் தான் தேசியம் என்று சொன்னால் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ற மாதிரி ஆயிடுங்கிறதுக்காக தான் நான் அந்த கொள்ளையன் சொன்ன உதாரணத்தை சொன்னேன். இந்த விவாதத்தின் முதல் பகுதியில கன்னியாகுமரியை பத்தி பல விஷயங்களை அவர் சொன்னாரு. கன்னியாகுமார் தான் அந்த முழக்கத்தை இட்டாரா? டாக்டர்டு வீடியோஸ், அதாவது திருத்தப்பட்ட பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வீடியோக்கள் என்கிற விஷயம் வெளில வந்திருக்கு. இதை பற்றி எல்லாம் பாஜகவுக்கு கவலை இருக்கா? ஒரு முதல் பகுதி முழுக்க இவர் பேசினதை எல்லாத்தையும் மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இதுதான் வெற்றி, நான் பேசி முடிச்சுட்டேன், நான் வெற்றின்னு அவரே டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன். இது கன்னியாகுமரை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு மறுப்பு கூட வழி இல்லாம பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த வெற்றியை அவங்க அடைஞ்சிட்டாங்க. எல்லாருடைய காதுகளையும் ஒரு கூச்சலால் நிரப்பி. ஆனா தேசம்ங்கிறது இந்த தேசம், அதுவும் இந்திய தேசத்துடைய பெருமையே விவாதம்.
அந்த விவாதம்ங்கிற கலாச்சாரத்தை குலைத்து, அது எந்த பல்கலைக்கழகம் இந்த நாட்டின் பெருமைக்குரிய மணிமகுடமாக இருக்கிறதோ அந்த பல்கலைக்கழகங்கள் அனைத்தையும் சிதைத்து, இப்ப நான் சொல்றேனே, இன்னைக்கும் ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில நம்முடைய மாணவர்கள் அவங்களுடைய ஒரு குறைந்தபட்ச ஒரு போராடுகிற உரிமை கூட இல்லாம, ஒரு கோணத்துல பார்த்தா நீங்க சிதைத்து அப்படின்னு சொல்றீங்க, அது நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றீங்க. நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னா ஒரு கோணத்துல பார்த்தா உங்க கோணத்துல அவர்கள் முதல் கட்ட வெற்றி பெற்று விட்டார்கள் அர்த்தம். ஆனா எந்த பல்கலைக்கழகத்தினுடைய தன்மையையே யாரும் குலைத்ததாக கருத முடியாது. அங்கு இன்னும் இது குறித்த விவாதங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன, தீவிரமடைந்திருக்கின்றன அப்படின்னு பார்க்க முடியும். இல்ல, எனக்கு இதுல ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா இப்ப ஹைதராபாத் யூனிவர்சிட்டியோ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியோ நீங்கள் சொல்வதை போல மாணவர்கள் வெகுண்டெழுந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பல அரசு பல்கலைக்கழகங்கள்ல கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு. ஆனா இன்றைய இளைஞர்களுக்கு இந்த விஷயம் முழுசா போய் சேரலன்றனா, அது போய் சேராமல் தடுக்கப்பட்டு இருக்கு. அது அந்த இளைஞர்கள் இந்நேரம் எதிர்த்து வந்திருக்கணும். இப்ப சீதாராம் யெச்சூரி எந்த விதத்துல சொல்றாங்கன்னா, அந்த மாணவர்கள் ஒரு இராணுவமாக இருந்தார்கள் என்று சொல்லுவதே மற்ற மாணவர்களுக்கும் இது தேசத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்குதுங்கிற செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான். அதனால இங்க வெற்றி தோல்வி இல்லைன்னு சொன்னாலும் இந்த போராட்டம் தொடரும் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன போராட்டம் இதுல அடிப்படையா புரியல சார். தேசங்கிறது மக்கள் தான் சார். தேசங்கிறது மக்கள் வளர்ச்சி வேணும், பொருளாதாரம். இருங்க சார், நீங்க பேசாதீங்க, நான் பேசல. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க நான் பேசும்போது பேசாதீங்க, நான் வாய மூடி சும்மா இருந்தேன். சமூக வளர்ச்சி வேண்டும், பொருளாதார வளர்ச்சி வேண்டும். அதற்கு மேல இதன் தரும் மனையில் நீங்க இடர்மிகு சிறைப்பட்டாலும், பதத்திர இரண்டு மாறி பழிமிகுத்து இழிவுற்றாலும், விதந்தரு கோடி எண்ணல் விளைந்தனை அழித்திட்டாலும், சுதந்திர தேவி நின்னை தொடுதல் மறக்க. அதுதான் சார் தேசியம். சாப்பாடு ஒரு பொருளாதார வளர்ச்சி மட்டுமே என்று எடுத்துக்கொண்டால் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லா பல்கலைக்கழகங்களிலும் தேச கொடி பறக்க வேண்டும். அதை பத்தி யார் பேசுறாங்கன்னா ஸ்மிருதி இராணி கூட பேசல. இந்த நாட்டினுடைய தளபதியாக இருந்தவர் ராணுவ தலைவர் கண்ணீர் விட்டு அழுதார். அப்படிப்பட்ட அவர்கள் தான் நம்முடைய காக்கிறவர். இங்க உட்கார்ந்து இவர் பேசிட்டு இருக்கலாம். நம்மை காத்தவர்கள், காக்கின்றவர்கள் அவர்கள். அவருடைய கண்ணீர் அதற்கு பதில் சொல்லணும். அதனால தேசிய ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க சொல்றத நான் மறுக்கல. இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் எல்லாரும் மரியாதை செலுத்துறாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதை பிரிட்டிஷ் ராணுவத்தின் கையில் இருந்து அது இந்திய ராணுவத்தின் கைக்கு மாற்றி கொடுத்த அந்த விடுதலை போராட்டத்தில் ஒவ்வொருவருடைய பங்கு என்ன அப்படிங்கிறது தான் இப்ப முக்கியமான கேள்வியாக வருது. விதந்தரு மனை நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும், விதந்தரு கோடியினல் விளைந்தனை அழித்திட்டாலும். நல்ல கவிதை. பாரதியார் இந்த நாட்டின் முன்னோடி. ஆனா அப்படி ஒருத்தரை பாஜகவில் இருந்தோ இந்துத்துவ சித்தாந்த பின்னணி இருந்தோ காட்ட முடியாதுங்கிறது மட்டுமல்ல, இந்த உரையில சொல்லியிருக்காருல சாவர்கர் எப்படிப்பட்டவர்? நாட்டின் விடுதலைக்காக போராடினவர் எல்லாம் சரி. ஆனா அந்தமான் சிறையில் இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து கொண்டு வெளியில வந்தவர். அதே விஷயம் நான் பேசணும், உங்க பேசுறதுக்கு நேரம். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் தேசம் என்பதற்கான வரையறை இந்த நாட்டின் மக்கள் தான். 2 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிற இந்த தேசத்துல அந்த விவாதத்தை அதை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம், அந்த மக்களை எப்படி முன்னேற்றலாம், அவர்களுக்கான வாழ்க்கை தேவைகளை எப்படி நிறைவேற்றலாம் என்றெல்லாம் பேசுவாங்கன்னு நினைச்சோம். வளர்ச்சி அது இது என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்களுடைய நோக்கம் முழுக்க ஒற்றை தேசியத்தை முன்னிறுத்துவதாக. நான் தான் சொன்னேன், நம்முடைய மாணவர்களை காவு கொடுத்து விட்டு எந்த தேசிய கொடியை பாதுகாக்க போறீங்க? அந்த மாணவர்கள் இந்த நாட்டை நேசிக்கணும்னா அந்த மாணவர்களுடைய வேலை வாய்ப்பை பத்தி நீங்க பேசிருக்கீங்களா? இல்ல, நான் கேக்குறது கன்னியாகுமரியுடைய செஞ்சு முடிச்சிடறேன். நீங்க கன்னியாகுமரை பத்தி அபாண்டமான குற்றச்சாட்டு நான் பேச விடுங்க சார். கன்னியாகுமரை பத்தி அபாண்டமான குற்றச்சாட்டா அவர் சொன்னாரு. ஆனா பார்வையாளர்கள் அதை இணையத்துல போய் தேடினா வெளிப்படையா தெரிஞ்சுக்க முடியும். அது இல்ல. ஆனா அந்த கன்னியாகுமரியுடைய போராட்டம் எங்கிருந்து தொடங்குச்சுன்னா, உயர்கல்வி மாணவர்களுக்கான உதவித்தொகையை குறைத்தார்கள். அங்கிருந்து தான் தொடங்குச்சு. இரண்டு விஷயத்தை நான் பதில் சொல்லணும். அவர் சொல்லி இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும்ங்கறதுக்காக கூட 2 நிமிடங்கள் இந்த பகுதியை எக்ஸ்டெண்ட் பண்றோம். ரொம்ப நன்றி. அதாவது முதல்ல வீர சாவர்கர் இவர் கொச்சைப்படுத்தி பேசுறதுங்கிறது, இவர் அந்தமானுக்கு போயிருக்கின்றாராங்கிறது தெரியாது. அந்த நேரத்தில் நீங்க எனக்கு 2 நிமிஷம்
கேளுங்க. வீர சாவர்கர் பத்தி அருண் ஜேட்லி சொல்லலன்னா அவர் வந்து பேசியிருக்க மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த செய்தி குறிப்புல அது இருக்கிறனால அவர் பேசினாரு. ஆமா, அதுதான் நான் பதில் சொல்றேன். வீர சாவர்கரை பத்தி அவருடைய தியாகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்தமானுக்கு நீங்க போன நண்பர் போயிருக்கின்றாரா தெரியல. எப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில அவர் கொடுமையாக அவதிப்பட்டார் என்பதை பற்றி தெரியணும். ஆனால் அந்த நேரத்தில் வெளிவருவதற்காக நீங்க ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். நீங்க சொல்றத மறுக்கல. நீங்க சொல்றத மறுக்கல. தியாகத்தை யாருமே கொச்சைப்படுத்தி பேசல. அவருடைய தியாகத்தை யாருமே கொச்சைப்படுத்தி பேசல. அவர் 1910 கைது செய்யப்பட்டு இரட்டை ஆயுள் தண்டனையோட அங்க போனாரு. இரட்டை ஆயுள் தண்டனை 10 போனவர் 1921 கிளெமென்சி கிளைம் பண்ணி விடுதலையாகவும் வந்துட்டாரு. அந்த 10 ஆண்டு கால சிறை தண்டனையை முழுமையாக சொல்றேன். 10 ஆண்டு கால சிறை தண்டனையை அவருடைய தியாகத்தை மறுக்கல. மன்னிப்பு கேட்டு 1921 வெளியில வந்ததையும் நீங்க மறைக்க முயற்சி மறைக்கவே இல்லை சார். இந்த மாதிரி it is a strategy. மறுபடியும் அவர் ஒன்னும் தேசியத்தை விட்டுடல, அந்த பிரிட்டிஷ் எதிர்ப்பதை நிறுத்தி விடல. ஆனால் it is a strategy. அதனால பண்ணியிருக்கிறார் ஒரு விஷயம். அதற்கு பிறகு இந்தியா ஹவுஸ் தொடர்பாக அந்த மாதிரி புரட்சிகரமான வேலைகள்ல, விடுதலை தொடர்பான வேலைகள்ல எந்த வேலையிலும் நான் இறங்க மாட்டேன் அப்படிங்கிற வாக்குறுதிக்கு பிறகுதான் அவர் வெளியில வந்தாரு. ஆமா, அதுக்கப்புறம் அவர் ஒன்னும் ஆக்டிவிட்டியே கிடையாது. அவர் சன்னியாசியா போயிட்டாரு. அது எந்த மாதிரி ஆக்டிவிட்டிங்கிறத நம்ம தனியா இன்னொரு நாள் விவாதம் இதற்கு மேல நேரம் இல்ல. தயவு செய்து மன்னிக்கணும். நீங்க வந்து நல்ல ஃப்ளோல அதெல்லாம் பத்தி சரித்திர உண்மைகளை சொல்ல நினைக்கிற நேரத்துல தொடர்ந்து நடத்த முடியல. எல்லாவற்றையும் பேசலாம் சார். யார் யாரு காட்டி கொடுத்தாங்க, யார் யாரு விடுதலை போராட்டத்திலேயே பங்கேற்கவில்லை, எல்லாத்தையும் பத்தி பேசலாம். இன்னொரு நாள் தனியாகவே பேசலாம். நன்றி. மக்கள் நல கூட்டணி வழக்கறிஞர்கள் மாநில மாநாடு நேற்று திருச்சியில் நடந்தது. அதுல தேர்தல்கள்ல விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்ற அடிப்படையில் மாற்றம் கொண்டு வர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஒரு விதத்துல வந்து தேர்தல் நேரத்துல வாங்கிய வாக்குகளுக்கு தகுந்த மாதிரி இடங்களை கொடுங்கள் அப்படின்னு கேட்பதே ஒரு கட்சியினுடைய அல்லது ஒரு அணியினுடைய பலவீனம் அப்படின்னு கருதுறதுக்கு இடம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, ஆனா இதுலயும் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சு இந்த கோரிக்கை அவங்க முன்வைக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கலாமா? இல்ல, அதாவது நீங்க அழகா சொன்னீங்க. ஒரு பலவீனமான விஷயத்த மக்கள் முன்னிலை எடுத்துன்னு போய் இது மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற மாதிரி பேசுகின்றார்கள். போன தடவை எலெக்ஷனில் அவங்க எவ்வளோலாம் ஓட்டு வாங்கினாங்க நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தேன். சிபிஐன்னு எடுத்தீங்கன்னா 1/2%, சிபிஎம்னு எடுத்தால் 1/2%, எம்டிஎம்கே ஒரு 3% இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. ஆகவே இதெல்லாம் இது ஃபர்கெட் அபவுட் பிஜேபி ஆர் வாட் எவர். ஈவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட ஒத்துக்க மாட்டாங்க. மோடி அலையில கூட தமிழ்நாட்டில் எம்டிஎம்கேக்கு அந்த கூட்டணியில 3% தான் கிடைச்சது. அது எங்களால கிடைச்சது. அதுவும் பிகாஸ் ஆஃப் மோடி. அதர்வைஸ் அது கூட இருந்திருக்காது. ஆகவே இப்ப இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் யாரெல்லாம் முடியாதோ இயலாதவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசுகின்ற இது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத சமாச்சாரம். ஏனென்றால் இதே விஷயத்தை நீங்க எடுத்துன்னு போய் ஃபர்கெட் அபவுட் பிஜேபி நான் சொன்ன மாதிரி ஏடிஎம்கேடையோ அல்லது திரிணாமுல் காங்கிரஸையோ நீங்க போய் பேசினீங்கன்னா தே வில் சிம்பிளி பிரஷ் திஸ் அசைட். அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஈவன் பிஎஸ்பி கூட ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு இடம் கூட வாங்கலைன்னா கூட வாங்கிற ஓட்டு சதவீதங்கிறது அதிகம். அதனால எனக்கு 15 சீட்டை கொடுங்க, 20 சீட்டு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு they know their strength. அதாவது ரொம்ப வீக்கு ஒண்ணுத்துக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அதனால ஏதாவது ஒரு 1-2 தேர்வு வாங்குறதுக்காக FPTP தேர்தல் முறையில வெற்றி பெற வாய்ப்பு இல்லாதவர்கள் தான் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் முறை கேட்பாங்க. மற்றபடி அது ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துற ஒரு சிஸ்டம் அப்படின்னு நினைக்க வேண்டியதெல்லாம் கண்ட்ரிஸ் அது வந்து ரொம்ப ஃபெயிலியரா தான் இருக்கு. இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டுல இது வந்து நடைமுறைக்கு சமாச்சாரம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம் தான் சரியானது. அதுல இரண்டாவது வரக்கூடியவர்களுக்கு விழுந்த வாக்குகளுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்லை. அதுதான் தெளிவான ஒரு முடிவை கொடுக்கும். விகிதாச்சார பிரதிநிதித்துவம்ங்கிறதுலாம் தெளிவான முடிவை கொடுக்காது. கட்சிகள் ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு இதுல ஒரு முக்கியமான பிரச்சனையா தோணல. ஆனா மக்கள் இதை சிந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரே நாள்ல ஜனநாயகம் என்ன, ஒரே நாள் நான் போய் ஓட்டு போட்டு வந்தோடனே ஜனநாயகம் முடிஞ்சிருதா? என்னுடைய வாக்குக்கு என்னுடைய சொல்லுக்கு என்ன மதிப்பு என்று இளைஞர்கள் வாக்காளர்கள் நினைக்கிறாங்க. அதை தான் மக்கள் நல கூட்டணியுடைய வழக்கறிஞர்களும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ எங்களுக்கு மக்கள் நல கூட்டணி கூட வாக்கு வரலாம்,
நாங்களும் கூட வெற்றி அடையணும் தான் போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வெற்றி பெற்றாலும் கூட 2வது வந்தவங்களுக்கான சேவை பத்தி நாங்க கவலைப்படுறோம். நான் இது ஜனநாயகத்தை முகிழ்க்கும்னு சொல்றேன், இது ஜனநாயகத்தை வளர்த்தும்னு சொல்றேன். ஸோ இந்த விதத்துல பார்க்கும்போது விகிதாச்சார பிரதிநிதித்துவம்ங்கிறது இப்ப இருக்கிற சிஸ்டத்தோட ஒரு பெட்டர் சிஸ்டம். ஆனா அது இன்னும் எவ்வளவு ஆப்டா செயல்படுத்தலாங்கிற விவாதத்துக்கு வந்தா இன்னும் சிறப்பாக, ஏன்னா நீங்க இந்த இதுல வேட்பாளர்களை நிறுத்துறோம், அந்த தொகுதியில அவர் அதிகபட்ச வாக்குகளை பெற்றா போதும். ஆனா நாடாளுமன்றத்துல ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சில நேரங்கள்ல பாதிக்கும் மேல இல்ல ஆட்சி அமைப்பதற்கு பாதிக்கும் மேல உறுப்பினர்கள் தேவைப்படுறாங்க. நாடாளுமன்றத்திலயோ சட்டமன்றத்திலயோ நம்ம பாதிக்கு மேல உறுப்பினர்களை பத்தி கவலைப்படுறோம்ல. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு தொகுதியும் மக்கள் வாக்களிக்கும் போது அதுல ஒரு 50% மேலேயாவது ஆதரவு பெற்றவர்கள் வரணும்னு நினைக்கிறது இல்லையா? ஏன்னா அவர் தானே மொத்தமா ரெப்ரசென்ட் பண்றாரு. அப்படி இல்ல அப்ப இல்லைன்னா மக்களை ஏமாத்துறோம். நாடாளுமன்றத்துல 50% பேசிட்டு ஆனா அந்த தொகுதியில அதிகமான வாக்கு பெற்ற 52% வாக்குகளை ஒருவர் பெற்றுட்டாருங்கிறதுனாலயே மீதி 48% வாக்குகள் இல்ல அப்பவே ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஆனா இப்ப நம்ம 50% பத்தி இப்ப நீங்க நாட்டை ஆண்டுட்டு இருக்கிற பாஜக அவங்க ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். 31% வாக்கு தான் பாஜகவுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நாட்டை ஆள்றாங்க. எனக்கும் அவர் தான் பிரதமர். நான் என்ன சொல்றேன், அந்த அட்வான்டேஜ் இருக்கிற கட்சிகள் இதை ஆதரிக்க மாட்டாங்க, ஆதரிக்காது. அப்ப இதுக்கு இந்த FPTP-ல போட்டியிட்டு வெற்றி பெற முடியாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. வெற்றி பெற முடியாதுன்னு நினைக்கிறவங்க இல்ல, மத்தவங்க தோல்வியற்றவர்களுடைய உரிமையை பற்றியும் நினைக்கிறவங்கன்னு சொல்லலாம். ஜனநாயக எண்ணம் கொண்டவர் இது மாதிரிதான் பேச முடியும். இல்லையா, நீங்க சில மாதங்களுக்கு முன்னால திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கோரிக்கையை முன் வச்சது. ஆமா, ஆனா இந்த தேர்தல் நேரத்துல அதை பற்றி நினைவூட்டலன்னா என்ன காரணம்? இப்ப நினைவூட்டுனா இப்பவே தோல்வியை நீங்கள் ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்லுமோ அப்படிங்கறதுனால இந்த நேரத்துல அவங்க சொல்லாம இருக்காங்க. ஆனா தேர்தல் நேரத்துல இது விவாதத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தேர்தல் சீர்திருத்தத்தை வேண்டி நிற்கக்கூடியவர்களுடைய கவலை. எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்திலையும் இது இருக்கு. நாங்க தேர்தல் முடியறதுக்கு முன்னாலேயே நாங்க முதல்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் விவாதிக்க அவங்க தயார் இல்லைன்னு வைங்க. இப்ப வேற ஏதோ விஷயங்களை விவாதிச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையில கொள்கை ரீதியான மாற்று என்பதோ இந்த மக்களுடைய ரெப்ரசன்டேஷன், பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் தான் ஜனநாயகம்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இன்னும் மேன்மையான ஒரு ஜனநாயகத்தை கொடுக்கும். சார், இதை பத்தி ஒரு அருமையான ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லும் பொழுது திரு ஜோ ராமசாமி அவர்கள் இதை பத்தி ரொம்ப பிரமாதமா ஒரு அனாலிசிஸ் கொடுத்து எழுதினார். அது இந்த நாட்டுக்கு ஒவ்வாது. அது அதாவது இன்னைக்கு அவர் சொல்றது போல 31% தான் இருக்கு. ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 19%. அவங்க ஒன்னும் கேட்கவே இல்லை. நீங்க சொன்னது போல டிஎம்கே எடுத்துட்டீங்கன்னா போன தடவை பேசுனாங்க, என்ன சைபர் அவங்க வாங்கின இடம் அப்ப கேட்டாங்க. இன்னைக்கு அவங்க பேசுவாங்களா? வாயை திறக்க மாட்டாங்க. நாங்க தான் ஜெயிக்க போறோம், நாங்க தான் ஆட்சி பிடிக்க போறோம் அப்படின்னு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பத்தி பேசுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஆட்சிக்கு முழுமையான ஒரு மெஜாரிட்டி இல்லாத சமயத்திலேயே கூட அவங்களுடைய ஆட்சியை மற்றவற்றை பகிர்வதற்கு ரெடியா இல்லை. அப்படிப்பட்ட கட்சிகள் ஏதோ அந்த நேரத்தில் ஏதோ பேச தோத்து போனோம்னா ஏதோ பேசுவாங்க. மறுபடியும் இந்த மாதிரி அணி தோற்கும் போது மறுபடியும் அவங்க ஏதாவது பேசினா ஒவ்வொரு வாக்குக்கும் சட்டமன்றத்துல அப்ப 80 கோடி பேர் வாக்குன்னு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு ஆளை நீங்க நியமிக்கணும்னு சொன்னா அப்படி இல்லையா? அதுக்கு பொருள் அப்படி இல்ல. நீங்க ஒரு 10% வாக்குகள் வாங்கிய ஒரு அமைப்புக்கு 10%க்கு தகுந்த இடங்கள் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்குதுன்னா இந்த மாதிரி இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டுல, ஜனநாயக நாட்டுல அந்த ப்ரொபோர்ஷனல் சைஸ் ஆஃப் தி நேஷன் தான் இதுல இஷ்யூ. தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். அப்புறம் பல ஆஸ்பெக்ட் இத பத்தி நிறைய ரிப்போர்ட்லாம் வந்துருக்கு சார். நாமும் நீங்களும் ஒண்டி பேசுறது இல்ல. இது முடியுமா, ஃபீஸிபிளா இல்லையா, என்னென்ன இடைஞ்சல்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பல ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் என்பது அவங்க அதுக்கு தகுந்தாப்புல சீட்டை கொடுக்கறதுங்கிறது இது நாட் பிராக்டிகபிள் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிப்போர்ட் வந்திருக்கு. இது நான் சொல்லல, பல அறிஞர்கள் கூடி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூடி இந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாட் பிராக்டிகல் அப்படிங்கிறது அந்த மெஜாரிட்டி கிடைக்காது. அங்கேயும் பெர்சன்டேஜ் பெரிய குழப்பங்கள்லாம் தான் நிறைய குழப்பங்கள் வரும். ஜனநாயகமே குழப்பம் தாங்கிற முடிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்படி அர்த்தம் கிடையாது. நோ நோ நோ, அதான் அப்படி இல்ல. ஜனநாயகம் நீங்க சோ many hiccup நல்லா தான் இருக்கு. அதுல நீங்க இருக்கறத போய் குழப்பறதுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் வேண்டாம்ங்கறத நீங்க சொல்லல. பட் ஜனநாயகமே குழப்பம் தான் சொல்றவங்க இருக்காங்க. இங்க வாக்குறுதிகள் மறக்கப்படுதுன்னு ஒவ்வொரு தடவையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வாக்குறுதிகள் ஏன் மறக்கப்படுது? கொள்கை பார்த்து வாக்களிக்கிற வாய்ப்பு இல்லாததுனால. அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையில யாரு ஜெயிப்பாங்க, யாரு வரக்கூடாதுன்னு பல நேரங்கள்ல வாக்களிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டத்தால வர பிரச்சனை. யாரு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒருத்தரை நான் தேர்ந்தெடுக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? அது அப்புறம் அது என்ன ஜனநாயகம்?
அப்ப ஜனநாயகம் உண்மையிலேயே முழுமையடையணும்னா நீங்க விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்ற விவாதத்தை தொடங்குங்க. ஏன்னா இப்ப பிரிட்டன்ல இப்ப ரீசெண்டா ஒரு தேர்தல் சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. நீங்க வந்து தரவரிசைப்படுத்தி வாக்களிக்கலாம், ஒருத்தரே 4 பேருக்கு வாக்களிக்கலாம். அது மாதிரியான விஷயங்களை எல்லாம் உலக நாடுகள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது இது முடியாது, பெரிய நாடு தான் பெரிய நிர்வாகம். ஒவ்வொரு பகுதிக்கும் நேரத்தை நீட்டிக்க முடியாது. இவர் சொன்ன இவ்வளவு விஷயத்தையும் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம படிச்சு பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் தீவிரமாக விவாதிக்க வேண்டிய ஒரு பொருளாக இருக்கு. கூட்டணி பேரம் தொடர்பாக நான் பேசியதற்காக திமுகவில் இருந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்குது. நான் அந்த கருத்தை நோட்டீஸ் வந்திருக்குங்கிற காரணத்துக்காக என்னுடைய கருத்தை வாபஸ் பெற மாட்டேன் மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு பேட்டியில சொல்றாரு. அவர் அதை சொல்லும் போது ஒரு நோட்டீஸ் வந்திருந்தது, இப்போ வந்து 2 நோட்டீஸ் வந்திருக்கு. ஸ்டாலின் ஒரு நோட்டீஸ் வந்திருக்குது. என்னுடைய கருத்தை வாபஸ் பெற மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பொருள் என்ன? அது வந்து ஆதாரம் என்னிடம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது இந்த வழக்கெல்லாம் வந்து எப்ப முடியும் போது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு காரணமாக இருக்கலாம். இல்ல நானே ஒரு வழக்குரைஞர், நான் எப்போது வேண்டுமானாலும் இந்த வழக்கை என்னால் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை காரணமாக இருக்கலாம். என்ன காரணத்தினால வாபஸ் பெற மாட்டேன்னு சொல்றாரு, அல்லது அந்த உறுதியான ஆதாரம் இருக்குங்கிறது அடிப்படையான காரணமாக இருக்கலாம். இது தாண்டி இந்த விவாதம் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா இப்போ தேமுதிக ஒரு நீண்ட காலம் முடிவெடுத்து தான் எங்களுடைய தொகுதி உடன்பாடுங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னால தனித்து போட்டின்னு இருந்தாங்க. அதற்கு அந்த காலகட்டத்தில் பரப்பப்பட்ட வதந்திகள், அவதூறுகள் அதெல்லாம் வந்து மறைமுகமாக வேலை பார்க்கும். மக்கள் மத்தியில் ஒரு விவாதமாக மறைபொருளாக விவாதிக்கப்படுங்கிறதுனால அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இல்லை இதில் வந்து தேமுதிக அல்ல, மற்றபடியாக இது பேசிய கட்சிகளிடம் தவறு இருக்கிறது என்கிற ஒரு வாதத்தை அவர் வைக்கிறாருங்கிறது தான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரியான விவாதங்கள் அரசியல் தளத்தில் தேவையில்லாதவை. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தது யாரால என்பதை மக்கள் மத்தியில் விளக்க வேண்டி இருக்குங்கிறதுனால நான் வழக்கை எதிர்கொண்டு கூட இந்த சூழலில் எந்த விவாதம் மையத்துக்கு வர வேண்டும்னு பாக்குறாரு. நீங்க சொல்ற பொருள் என்ன எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, எனக்கு இது குடு நான் அணியில வரேன் அப்படின்னு ஒருவர் பேசல, இதெல்லாம் தாரோம் எங்க அணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி வேறொருவர் பேசினார் அப்படிங்கறத மட்டுமே நீங்க சொல்றீங்க. ஒரு தரப்பில இருந்து எந்த விதமான கோரிக்கையும் முன்வைக்கப்படவில்லை, ஆனா மற்ற தரப்பில இருந்து எல்லா விதமான ஆஃபர்களும் முன்வைக்கப்பட்டன அப்படிங்கிற பொருள்ல தான் நீங்க தேமுதிக தொடர்ந்து தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. அதனால அதை நம்ம பதிவு செய்ய வைக்கணுங்கிறதுக்கான நீங்க எப்படி எனக்கு தேமுதிகங்கிறது ஒரு தனி கட்சி, அரசியல் கட்சி. அது அவங்களும் இப்ப மக்கள் நல கூட்டணி 2 பேரும் இணைந்து இருக்கின்றார்கள். இப்ப இந்த 2த்துக்கும் சேர்ந்து கோஆர்டினேட்டர் என்று பார்க்கும் பொழுது திரு வைகோ அவர் இன்னொரு கட்சியை பற்றி பேசுவது இணைந்தார்கள் என்பதற்காகவே அந்த கட்சியினுடைய ஒரு கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவரே அந்த கட்சியினுடைய ஒரு மவுத் பீஸாக மாறுறது. அவர் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அந்த கட்சியா இருக்கட்டும், இந்த கட்சியா இருக்கட்டும், எல்லா கட்சியா இருந்தாலும் இவரே தான் அதற்கு நிறுத்தி கொண்டு எதை வேணாலும் பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது. இரண்டாவதாக அவருடைய சார்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஒரு கட்சியினுடைய தலைவர். அவர் பேசும்போது இப்படிலாம் நாகரிகம் இல்லாமல் பேசுவது என்பது சரியானது அல்ல. ஏனென்றால் நீங்க யாரை பத்தி சொன்னீங்கன்னா உங்களை பத்தி பதில் வரக்கூடிய நிலைமை வரும். ஒன்று, நீங்க பார்த்தீங்கன்னா 500 கோடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆஃபர் பண்ணிட்டு 80 சீட்டு கொடுத்தாங்க, அதை ஆஃபர் பண்ணினாங்க, அமைச்சரவையும் இருக்கிறதுங்கிறத பத்தி சொன்னாங்க. அடுத்தது பிஜேபி 1000 கோடி அவர் கொடுக்க வந்தாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு, ஒரு மந்திரி பதவி, இப்படி எல்லாம் பேசுகின்றார். அடுத்தது இன்னொரு விஷயமும் வருகின்றது என்னன்னா, ஏடிஎம்கே ஒரு 1500 கோடி இந்த மக்கள் நல கூட்டணிக்கு கொடுத்து நீங்க அந்த கட்சியினுடைய பி டீமாக இருங்கள் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் எந்த விதத்துல சரியானது? அதாவது நமக்கு மனசுல தோணிதெல்லாம் பேசுவது என்பது நாகரிகமற்ற வேலை. இதற்கெல்லாம் ஓப்பனா அவர் மன்னிப்பு கேட்கணும். 2 விஷயம். அதாவது அரசியல் கட்சிகளுக்கு இடையில இந்த மாதிரி பணம் கொடுத்து ஆதரவை பெறுவது, அணிக்கு அணியில் இடத்துக்கு சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸே கிடையாது. இது முழுக்க கற்பனை. அந்த கற்பனையான செய்தியை ஒருவர் பேசுறது நாகரிகமற்றது அப்படின்னு சொல்றீங்களா? அதாவது தனியாக பேசிய விஷயங்களை வெளிப்படுத்துவது நாகரிகம் இல்லை. சார், யாரு என்ன பேசினாங்கிறதுங்கிறது நமக்கு ஒண்ணுமே தெரியாது சமாச்சாரம். ஒரு விஷயம். இரண்டாவதாக ஒரு கட்சி இன்னொரு பக்கம் வராங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த மாதிரி ஒரு உள்ளர்த்தம் கற்பித்து மனசுல தோணிதெல்லாம் பேசுவது என்பது நாகரிக குறைவானது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் பணம் கொடுத்து எங்கள் அணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறதே கிடையாது. அப்படி ஒரு நடைமுறையே இல்லாத ஒரு காலகட்டத்துல
இப்படிலாம் ஒரு அவதூறான குற்றச்சாட்டுகளை சொல்றது நாகரிகம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை என்னால புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால புரிஞ்சுக்க இல்ல அது மாதிரி இல்ல சார். நடைமுறையே அது தாண்டி இவ்வளவு பணம் அப்படிங்கிற மாதிரி 500, 1000, 1500 கோடின்னு என்னவெல்லாம் வாயில வந்து பேசுறதுன்னா, ஒரு தலைவராக இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றவர் இன்னொரு கட்சியை பத்தி பேசுறாரு அப்படின்னா, அப்ப அந்த கட்சி இட் இஸ் a tradable commodity, அதாவது வியாபாரத்துக்கு உகந்த ஒரு பொருள் அந்த கட்சியானது அப்படின்னு இவர் பேசுவது என்பது அந்த கட்சி அந்த கூட்டணியை பற்றியே தரக்குறையாக பேசுவதாக ஆகுமா ஆகாதா? நீங்க வந்து மக்கள் நல கூட்டணி மேலேயோ அல்லது தேமுதிக மேலேயோ நீங்க வச்சிருக்கக்கூடிய அக்கறையை என்னால புரிந்து கொள்ள முடியுது. அதனாலதான் நீங்க அவங்கள ட்ரேடபிள் கமாடிட்டியா நான் சொல்லல சார். நீங்க பிஜேபி தலைவர்கள் சொல்றாங்க. அவர்கள் அவங்களும் பேசுகிறார்கள். எச் ராஜா சொன்னது, பொன் ராதாகிருஷ்ணன் பேசினது, டாக்டர் தமிழிசை அவர்கள் தெளிவாக பேசினது, தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா எல்லாரும் தேமுதிக மேல வச்சிருக்கக்கூடிய அக்கறையை புரிந்து கொள்ள முடியுது. ஆனா பிரேமலதாவுக்கு அந்த அக்கறை இல்ல பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க, வைகோ வந்து இதை சட்டப்படி எதிர்கொள்வார்னு அவங்க பதில் சொல்றாங்க. அதான் என்ன அவங்க சட்டப்படி எதிர்கொள்வார் சொல்றாங்க. அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனது ஜனநாயகத்தின் தலைகுனிவுன்னு சொல்றாங்க. நான் சொல்றத கேளுங்க. ஜனநாயகத்தின் தலைகுனிவு ஒரு செகண்ட். அவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்ட போது இந்த கேள்விக்கு பதில நீங்க திரு வைகோ அவர்கள்ட்ட தான் கேட்கணும்னு சொல்றாங்க. அதுதான் சொன்னாங்களா இல்லையா? ஆகவே அந்த கட்சி பேசும்போது இவருக்கு திடீர்னு ஏதோ ஞானோதயம் இவருக்கு கொண்டு கிடைச்சாங்க. அதற்கு பிறகு அவர் மேல நோட்டீஸ் வந்ததுக்கு பிறகு அந்த சட்டம் அது அப்படிதான் பண்ண முடியும் நிச்சயமா சார். இப்ப எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்தேன்னா அதுக்கு நான் தான் சார் பதில் சொல்ல. ஆனா உங்களை நாங்க பதில் சொல்ல முடியுமா? இல்ல என்னை கடைச்சேர்க்க முடியுமா? என்னை கடைச்சேர்க்குன்னு குற்றம் சுமத்திய ஒரு மனிதருக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்குன்னு அவங்க மகிழவில்லை. அவர் வந்து வழக்கை எதிர்கொள்வார், இத பத்தி கவலைப்படாதீங்க. அவர் சொன்ன போல அவரே வந்து ஒரு இந்த மாதிரி கேஸ்ல வரும்போது தானே போய் வாதிடுவது அப்படிங்கிறது, ஏன்னா அவர் ஒரு வழக்கறிஞர், அதனால அந்த முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. முடிவுக்கு கொண்டு வரணும், அதாவது ஏற்கனவே பரப்பப்பட்ட ஒரு பிராக்டிஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பரவலாக ஒரு இல்லாத ஒரு பிராக்டிஸ். அப்படி ஒரு பிராக்டிஸை அரசியல் கட்சிகள் வந்து காசு கொடுத்து கோடிகளை கொடுத்து ஒரு கட்சியை தன்னுடைய அணிக்கு கொண்டு வர்ற பழக்கமே இல்லாத ஒரு ஜனநாயக சூழல்ல மக்கள் எல்லாரும் இதை நம்பும்படி வதந்திகளை மட்டுமே பரப்பிட்டு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள்னு சொல்லலாம். அப்போ அந்த பிராக்டிஸே இருக்கா இல்லையாங்கிறது வந்து கிளியர் பண்ண வேண்டியது அவசியம் இல்லன்னு சொல்ல தெரியும். ஏன்னா வாக்குக்கு பணம் கொடுக்கறதுனால எல்லாத்துக்குமே பணம் கொடுப்பாங்க. ஒரு சந்தேகம் லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு இல்ல, நமக்கு அந்த சந்தேகம் மக்கள் மத்தியில இருக்கும்ல. எனக்கே நீ காசு கொடுக்குற, அப்ப என்ன வந்து வாக்கு வங்கியாக பயன்படுத்துற, இந்த வாக்கு வங்கி கான்செப்ட் முதல்ல உடையணும். ஆனா வாக்கு வங்கி இன்னைக்கு இருக்கு. சோ இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்கனவே பல பத்திரிகைகள் யூகமாக எழுதிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக அதை பார்க்கலாமே தவிர, அதை தாண்டி ஒரு கன்க்ளூஷன் வரணும்னா அது வழக்கு முடியணும், வழக்கு நடக்கணும், அது வழக்குல விசாரிக்கப்படணும். இது மாதிரியான விஷயங்கள் ஜனநாயகத்துக்கு வந்தது இல்லை இப்படி நடந்திருந்தால். ஆனா அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைவு செய்யணும் சார். எந்த தன்மை காரணமாகவும் நம்ம வந்து நீடிக்க முடியாத நேரத்தை, அதனால நீங்க சுருக்கமாக ஒரே ஒரு செகண்ட். அப்புறம் வந்து இன்னொன்னு 2G கேஸ் சாதிக் பாஷாவை பத்தி அதுல ஒரு மர்ம மரணம் அது ஆரம்பத்திலிருந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனுடைய மர்ம முடிச்சு என்பது அவிழ வேண்டும். அதுல யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கின்றது என்பது வெளிப்படை. அதுவும் குறிப்பாக இதுவரைக்கும் அவருடைய சாவை பத்தி யாருமே பேசாது. திடீர்னு அவங்களுடைய குடும்பத்தார்களே அவருடைய படத்தை பல இடங்களில் போஸ்டரா ஒட்டி அதை பத்தி சந்தேகங்களாம் எழுப்புகின்றார்கள். ஆகவே இந்த விஷயத்தை பத்தி அந்த திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஒரு விளக்கம் தர வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். நீங்க விளக்கம் கேட்குறீங்க. ஏற்கனவே போன 2006 தேர்தலின் போதே இவர் பேசிய பல பேசிய ஒரு பேச்சுக்கு வழக்கு இருக்கு, அது இன்னும் முடிவுக்கு வரல அப்படின்னு சொல்றாரு. ஈழத்தில் நடப்பது என்னங்கிறது பேசினது தொடர்பாக தேச துரோக வழக்கு இருக்கு. அதுவும் ஆயுள் தண்டனை நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை வரும். ஆனாலும் நான் வாபஸ் பெறாத மாதிரி இந்த கருத்துக்களையும் வாபஸ் பெற மாட்டேன், சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன்னு சொல்றாரு. அது சட்ட ரீதியாக அது எப்போ எதிர்கொண்டு எப்போ முடியும் அப்படிங்கிறது தெரியல. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.